சுகர் வந்தா நிறைய பேருக்கு ஏன் கால்ல மட்டும் புண்ணு வருதுன்னு தெரியுமா? அண்ட் சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணாதனால நிறைய மக்கள் கால்கள கூட இழந்து பார்த்திருப்பீங்க. ஏன் இது மெயினா கால்களே பாதிக்குது? அண்ட் இது மாதிரி எல்லாம் ஆகாம எப்படி பாதுகாக்கலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம். சோ கைஸ், வீடியோவை அதிகமா ஷேர் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய மக்களோட லைஃபை சேவ் பண்ணலாம். ஆக்சுவலி என்னன்னா, ஒன்ஸ் நம்மளுக்கு சுகர் வந்துட்டா அது நம்மளோட நரம்பு மண்டலத்தை தான் முதல்ல பாதிக்கும். அண்ட் ஸ்கின்ல சென்சேஷனும் குறைஞ்சிடும். சோ இதனால நம்மளோட வலிய உணர்ற ஃபீலிங்ஸும் குறைஞ்சிடும். அது மட்டும் இல்ல, மெயினா சுகருக்கு எல்லாருமே எடுத்துக்கிற ஒரு மெடிசன் தான் மெட்ஃபார்மின். அண்ட் இதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்னன்னா, வைட்டமின் B12 குறைச்சிடும். அண்ட் இதுவும் நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். சோ இப்போ என்ன நடக்குன்னா, நம்மளோட பாதங்கள்ல சென்சேஷன் குறைஞ்சிடும். அதனால சின்ன சின்னதா அடிபடுறது எதுவுமே நம்மளால ஃபீல் பண்ண முடியாது. சோ நீங்களும் கவனிக்காம விட்டுருவீங்க. சோ கால்கள்னால ஈஸியா தூசி அழுக்குகள்லாம் பட்டு இன்ஃபெக்ஷன் ஆயிடும். அண்ட் இன்ஃபெக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம நோட்டீஸே பண்ணுவோம். அண்ட் நவ் இட்ஸ் வெரி லேட். ஸோ டயபெட்டிஸ் இருக்கிறவங்க டெய்லி நைட் தூங்க போறதுக்கு முன்னால ரெகுலரா உங்களோட பாதங்களையும் கால்களையும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் பெடிக்யூர்ஸ் ரெகுலரா பண்ணுங்க. ஏன்னா பாதத்தில் உள்ள தோள்கள் ட்ரை ஆகி கடினமாயிடுச்சுன்னா நடக்கிறப்ப வெடிச்சு ரத்தம் வரும். ஸோ இன்ஃபெக்ஷனும் ஈஸியா வந்துடும். மெயினா தோள்கள் கடினமா இருந்தா சென்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுல இறந்த செல்கள் தான் அதிகமா இருக்கும். அண்ட் கால் நகங்களை நல்லா கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வேசலின்ஸ் மாதிரி மாய்ஸ்சரைசிங் கிரீமை ரெகுலரா யூஸ் பண்ணுங்க. அண்ட் பாசிபிள் இருந்தா ஷூ அண்ட் சாக்ஸ் யூஸ் பண்ணுங்க. இது ஆக்சிடென்ட்டா கால்ல அடிபடுறத முற்றிலும் தவிர்த்துரும். ஸோ இது மாதிரி பாதங்களை கேர் பண்ணிக்கிட்டாலே போதும், இன்ஃபெக்ஷனை ஈஸியா தவிர்த்துடலாம். இயர்லி 2 times போடியாட்ரிக் டாக்டர்ஸை விசிட் பண்ணுங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இன்ஃபர்மேஷன்ஸை உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.